சோலார் ஆன் கிரிட் சிஸ்டம்னா என்ன, அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கான காம்பனன்ட்ஸ்லாம் என்ன தேவைப்படும், அதுக்கான டாக்குமெண்டேஷன் ப்ரொசீஜர் என்ன, கவர்மெண்ட் ஃபீஸஸ்லாம் என்னென்ன இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பசுமை ஆற்றலின் புதிய பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறது ஏஜிஎஸ் சோலார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோலார் ஆன் கிரிட் சிஸ்டம், இதுக்கான காம்பனன்ட்ஸ்லாம் என்ன தேவைப்படும், என்ன மாதிரியான காம்பனன்ட்ஸ் ரெக்வயர்டு இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அப்படின்னா, சோலார் பேனல், ஏசிடிவி, டிசிடிவி, சோலார் இன்வெர்டர், ப்ராப்பர் எர்த்திங், அதுக்கப்புறம் ஃபைனலாக நெட் மீட்டர். இதுதான் சோலார் ஆன் கிரிட் சிஸ்டம் போடுறதுக்கான required components. ஓகேங்களா? ஸோ இதில் சோலார் ஆன் கிரிட் சிஸ்டம்னா என்ன அப்படின்றது டீட்டெயிலாக பார்க்கணும். ஸோ சோலார் ஆன் கிரிட் சிஸ்டம்ன்றது எப்படின்னா, நம்ம மார்னிங்கில் டே டைமில் நம்ம ஜென்ரேட் பண்ணுற பவரை நம்ம யூஸ் பண்ணது போக மீதியை நம்ம இபிக்கு அவங்களோட லைன் மூலியமா, கிரிட் லைன் மூலியமா நம்ம அனுப்பிட்டு நம்ம திரும்ப அதை எடுத்து நம்ம நைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபெசிலிட்டி நமக்கு கவர்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. சரிங்களா? இதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இதோட ப்ராசஸ் என்ன. இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாருக்குமே நார்மலாக தெரிஞ்ச ஒரு விஷயம். இதில் என்ன மாதிரியான ஃபெசிலிட்டி கவர்மெண்ட் நமக்கு கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம ஒரு 10 யூனிட் கரண்ட்டை நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். இதில் நான் ஒரு 5 யூனிட் கரண்ட் நான் டே டைம்லேயே யூஸ் பண்ணி நான் முடிச்சிடுறேன். மீதி 5 யூனிட் கரண்ட் இபிக்கு போயிடுச்சு. இந்த 5 யூனிட் கரண்ட்டை நீங்கள் நைட் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த பைசாவுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் அணைச்ச கரண்ட்டை நீங்கள் எடுத்து பயன்படுத்துறீங்க. அதனால இது உங்களுக்கு எந்த பைசாவும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில சர்டன் கேசஸ், இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 யூனிட் நீங்கள் இபிக்கு அனுப்பியிருக்கீங்க. அதில் 3 யூனிட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க நைட்டு. மீதி 2 யூனிட் கரண்ட் இபிக்கிட்டே இருக்கு. அந்த 2 யூனிட் என்ன ஆகும், அந்த 2 யூனிட் உங்க அக்கௌண்ட்லயே இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற யூனிட்ஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ணி வச்சுப்பாங்க இபில. இது இந்த 1 இயர்க்கு வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணி வச்சுப்பாங்க. இந்த ஃபினான்ஷியல் இயர் க்ளோஸ் பண்ணும்போது ஏப்ரல் டு மார்ச் இருக்கும். இதுல ஏதாவது பேலன்ஸ் நீங்க அன்யூஸ்டு யூனிட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை கவர்மெண்ட் ஜீரோ பண்ணிக்குவாங்க. மறுபடியும் உங்களுக்கு அடுத்த சைக்கிள்ல மறுபடியும் இந்த ப்ராசஸ் கண்டினியூஸ் ஆகும். சரிங்களா? ஓகே, இப்போ நெட் மீட்டர் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. இந்த நெட் மீட்டர்ல நமக்கு நம்ம அனுப்புற கரண்ட், இபிலிருந்து எடுக்கிற கரண்ட், இது ரெண்டுமே மானிட்டர் பண்ணி நீங்க இபிலிருந்து எடுத்திருந்தா அதுக்கு நீங்க பேமெண்ட் பண்ணணும். அதிகமா நீங்க இபிக்கு அதிகமா கொடுத்துருந்தா அதுக்கு நீங்க பண்ண தேவையில்லை. ஆனா நீங்க நெட்வொர்க் சார்ஜஸ்னு ஒரு சார்ஜஸ் கவர்மெண்ட் இந்த இபிக்கு நீங்க அனுப்பி அதை எடுக்கிறதுக்காக நெட்வொர்க் சார்ஜஸ்னு ஒரு சார்ஜஸ் கவர்மெண்ட் போடுவாங்க. அந்த சார்ஜஸ் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ வாட்டுக்கு உங்களுக்கு 100 ருபீஸ். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 3 கிலோவாட் ஆன் கிரிட் சோலார் சிஸ்டம் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்க வீட்டுல உங்களுக்கு மினிமம் 300 ருபீஸ் உங்களுக்கு மந்த்லி உங்களுக்கு சார்ஜஸ் தான் வரும். இது மேண்டேட்டரி சார்ஜஸ். ஏன்னா நீங்க இபியோட லைன்ஸ் யூஸ் பண்ணி நீங்க இபிக்கு கரண்ட் கொடுக்கறதும் இபில இருந்து எடுத்து பயன்படுத்துறதும் இருக்கிறதுனால இந்த கரண்ட் போயிட்டு வர இந்த லைனுக்காக அவங்க கவர்மெண்ட் இந்த சார்ஜஸ் இருக்காங்க. ஸோ இதை நீங்க இப்போ கவர்மெண்ட் சப்சிடி ஆன் கிரிட் சிஸ்டம் எல்லாருக்கும் போட்டாகும். எல்லாருக்கும் அந்த ஃபெசிலிட்டி கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. பர் கிலோ வாட்டுக்கு உங்களுக்கு 30,000, 2 கிலோ வாட்டுக்கு 60,000. நீங்க அப் டு மேக்ஸிமம் சீலிங் லிமிட் 3 கிலோ வாட் வரைக்கும் நீங்க 78,000 சப்சிடி எடுத்துக்கலாம் கவர்மெண்ட் கிட்ட. சரிங்களா? ஸோ இதுதான் சோலார் ஆன் கிரிட் சிஸ்டம். இதுல லோடு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆன் கிரிட்டை நீங்க கிரிட்லேயே கனெக்ட் பண்றதுனால நீங்க எல்லா எக்யூப்மெண்ட்டுமே ஆல்மோஸ்ட் வீட்டில் இருக்க எல்லா எக்யூப்மெண்ட்டுமே நீங்க ரன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சோலார் கரண்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆன் கிரிட் வேலை செய்யாது. இதுதான் மெயின் ட்ராபேக். கரண்ட் இல்லை அப்படின்னா ஆன் கிரிட் வேலை செய்யாது. கரண்ட் இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யும். கரண்டோட ஹெல்ப்போட தான் ஆன் கிரிட் வேலை. இதுல ப்ராப்ளம் வர்றதுக்கு ரொம்ப கம்மி. ஒன்ஸ் நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து ஒரு 20 இயர்ஸ் 25 இயர்ஸ்க்கு இந்த பிளான்ட் கண்டினியூஸா ரன் ஆகிட்டு இருக்கும். ஸ்மால் மெயின்டெனன்ஸ் மட்டும் ரெக்வயர்ட். நீங்க பேனல் கிளீன் பண்றது, இந்த மாதிரியான மெயின்டெனன்ஸ் மட்டும் நீங்க அடிக்கடி பண்ற மாதிரி இருக்கும். ப்ரொடக்ஷன் கம்மியாக டஸ்ட் அதிகமா ஃபார்ம் ஆகிற ஏரியால இருந்தீங்க அப்படின்னா பேனல்ஸ் நீங்க மேண்டேட்டரியா நீங்க கிளீன் பண்ணி விடணும் ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ல. அதை மார்னிங் இல்ல ஈவினிங் டைம்ல மட்டும் கிளீன் பண்ணா போதும். ஸோ உங்களுக்கு ஆன் கிரிட் சிஸ்டம் வேணும், மானியத்துல சோலார் போட்டு தரணும் அப்படின்னா அஸ்வின் கிரீன் பவர் சொல்யூஷனை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், மதுராந்தகம், உத்தரமேரூர் இந்த சர்க்கிள்ல நம்ம மெயினா நம்மளோட சர்வீஸை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இதை பத்தியான மோர் இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு எல்லா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்றோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.